OP sir, Upendra Rao. Actually, Reshma ma'am சொன்ன மாதிரி I think we've always supported OP sir's film. இங்க அவர் பண்ண என்ன படமா இருந்தாலும் அவருடைய அந்த கான்செப்டுவலைசேஷனுக்காகவே I think we are very fascinated by his works. So he's not just an actor, not just an director. நிறைய பரிமாணங்கள் இருக்கு. ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர், லிரிசிஸ்ட் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ UI அப்படின்ற படம் வரப்போ the same thing. Concept is so fascinating. And 2040 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அவருடைய ஒரு இமேஜினேஷன்ல இஸ் இஸ் given it out to us. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்னு சொன்னோம்னா ஓம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேச வேண்டிய ஒரு படமா இருக்கும். பிகாஸ் தமிழ் சினிமாவில் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் ஓமோடைய ஜான்ராலையும் we had a lot of stories. ஸோ அந்த மாதிரி நிறைய பெஞ்ச் மார்க் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ சார். எப்பவுமே உங்களுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ் ஓவர் டு யூ ஃபார் a few words. எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன பேசுறது ஆல்ரெடி என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லாம் கிளிம்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்க இது என்ன ஒரு கலர்ஃபுல்லாக வேர்ல்டு வருது, இது பார்த்தா நெக்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு 2040 வருது, சாங் பார்த்தா ட்ரோல் சாங்கு, இது என்ன எங்கே கனெக்ஷன்னுட்டு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இது ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி. நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது, பட் அது ஒரு ஃப்ரூட் சாலட் எல்லாமே ஒன்று கப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் இது. இதில் வர்ற டீகோடிங் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கிறேன். என்னன்னா நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கா கமர்ஷியல் படம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி அப்படியே இருக்குது. பட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது என்னன்னா த ஹோல் வேர்ல்டே கொண்டு வந்து ஒரு செட்டில் வச்சு பண்ண படம் இது. இங்கே யூரோப்பியன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்கன்ஸு, ரஷ்யன்ஸு, ஆப்ரிக்கன்ஸு எல்லாருமே இருக்கிறாங்க, இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. ஹோல் வேர்ல்டு ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி ஒரு இது. அதுக்கு ஒரு லேயர்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்த ஒரு ஸ்டோரி, நீங்கள் அதெல்லாம் நான் டீகோட் பண்ணுறதுக்கு எதுக்கு படக்கு போகணும் அப்படி இப்படி நினச்சா அது வேண்டாம். நீங்கள் ஆராம்சே ஒரு படம் பார்க்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் திங்க் பண்ணால் ஒரு ஹவுஸ் பார்த்தா ஒரு ஹவுஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு காஸ்டியூம் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அதில் ஒரு மீனிங் இருக்குது. அது நீங்கள் டீகோட் பண்ணல இந்த படம். அந்த மாதிரி பெரிய ஒரு மெட்டபரிக்காக சொன்ன ஒரு மெட்டபரிக்காக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரு படம் இது. அப்புறமா இன்னொரு ஒரு இது சொல்கிறேன். எல்லாருமே என்னன்னா இப்போ நாங்கள் படம் பண்ணும் போது நான் இது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு சொல்கிறது ஒரு இது ஸ்டைலு. இதில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் சொல்லணும், நான் கேட்கணும். அதுக்காக இந்த படம் பண்ணியிருக்கிறேன். ஐ ஆம் வெயிட்டிங். ப்ளீஸ் சப்போர்ட் UI. என்னென்னா அப்போது ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி கொஞ்சம் இதாச்சு. தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு அது கரெக்டாக. இங்கே அந்த 20-25 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். அங்கே ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணி அது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, போஸ்ட்போன் ஆச்சு. அதுக்காக கரெக்டாக ரிலீஸ் ஆகலை. என் படம் ரொம்ப நீங்கள் பார்க்கல. ஓகே, இப்போ நான் ஒரு பேன் இண்டியா ஒரு அட்வான்டேஜ் வந்திருக்கு. இந்த படம் இப்போ டைரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஷுட் தேங்க் ஆக்சுவலி என்ன ஹீரோயின் ரீஷ்மா. நீங்கள் சாங் பார்த்துருக்கீங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்ட்டு. அப்புறமா லஹரி ஃபிலிம்ஸ் அவருக்கு நான் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கிராண்டர் இது வந்திருக்கேன்னா மனோகர் நாயுடு, அப்புறமா KP ஸ்ரீகாந்த், நவீன், சந்துரு, இவர் எல்லாரும் சப்போர்ட் இருக்குது. அப்புறமா தேங்க்யூ சார். நீங்கள் வந்து இது இப்போ இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு யுவர் பிளெஸிங் அண்ட் யுவர் சப்போர்ட் நீடுன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறேன். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகேவா? டன். எஸ் சார், மியூசிக் டைரக்டர் பற்றி பேசிடலாம். சார் நீங்கள் அவரை பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து பேசுங்க. கொஸ்டின் ஆன்சர்ல இருக்கு இல்லையா, அதெல்லாம் உனக்கு நான் சும்மா பிரீஃபாக பேசுங்க. ஓகே, கேட்குறது இல்லையா? ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காந்தாரா ஃபேம் மியூசிக் டைரக்டர் அஜினிஷ் லோக்நாத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷுவல்ஸ் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்து அவரு நினைச்சாரு இதுக்கு ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் வந்து நல்லா இருக்குன்னுட்டு அதுக்காக நாங்கள் ஹங்கேரி போயிட்டு அங்கே பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நீங்கள் அது யூ கேன் என்ஜாய் பண்ணுறீங்க தியேட்டரில் பார்த்தா. அந்த மாதிரி ஒரு சவுண்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஆர்ட் டைரக்டர் சிவகுமார் இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்கிறாங்க. இது வெரி யூனிக் ஆர்ட் டைரக்டர், KGF பண்ண ஆர்ட் டைரக்டர்.
அவரு வெரி ஆர்டிஸ்டிக் மைண்ட் அவருது. அவர் இந்த மாதிரி எல்லாம் செட்டு போடுறது அதெல்லாம் அவருக்கே ஒரு ஆர்டிஸ்டிக் இது இருக்கணும். அவருதெல்லாம் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருக்கு இந்த படத்துக்கு. ரொம்ப டெக்னீஷியன்ஸு கிராஃபிக்ஸு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் இந்த ஒரு இது எடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்றேன். You have any questions? Sir கிட்ட ஒரு question. Please ஒரு mic கொடுங்க. உபேந்திரா சார், சார் இந்த படம் 4 மணி நேரம் 20 நிமிஷம் போகுதுன்னு சொல்றாங்க. ஐயோ இல்லை சார், அதெல்லாம் இது இல்லை சார். 2 hours 10-12 minutes அவ்வளோதான் சார். ஓகே, அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேட்டது. அப்புறமா 2 climax இருக்கு, எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிருக்காங்க. இல்லை சார், ஓகே ரைட். யூ 100 climax இருக்கு சார். நீங்க திங்க் பண்ணா இல்லைன்னா ஒரே கிளைமேக்ஸ் சார். அப்போ அந்த டைட்டில் வந்து யூன்னு இருக்கு, பட் அது வந்து குதிரை லாடம் ஹார்ஸ் ஷூ மாதிரி இருக்கு. ஹார்ஸுக்கும் அந்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? டெஃபினெட்லி கனெக்ஷன் இருக்கு சார். அப்போ அந்த ஹார்ஸுக்கு வந்து ஒரு கொம்பெல்லாம் வச்சிருக்கீங்க தலையில. ஆமாம் சார். அது என்ன ஸ்பெஷல் சார் அது? நீங்க படம் பார்த்துட்டு இன்னொரு வாட்டி உட்காரலாம் சார். அதுக்காக நீங்க படம் பாருங்க சார். ஓகே சார் சார் கேட்கறது இல்லை. சார் வந்து உலக போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பசி பட்டினி எல்லாம் காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் எல்லார் கையிலையும் மொபைல் கொடுத்துருக்கீங்க, மொபைல் பார்க்குறாங்க. ஸோ வருங்காலத்தில் இந்த மொபைல் அடிக்ட் ஆகி இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்கன்றதை இப்போ முன்கூட்டியே பண்ணீங்களா சார்? அது எப்படியாரும் நினைக்கல. இப்போவும் மொபைல் இருக்கு, அது யூஸும் பண்ணலாம், அது மிஸ்யூஸும் பண்ணலாம். அது ஒரு சிம்பிள் இது சார், அவ்வளோதான் சார். யூஐனா நீங்களும் நானும் அர்த்தமா? யூஐ பாருங்க, நீங்க ஒரு டைட்டில் கொடுத்துட்டீங்க, இன்யாரா கேட்டால் இன்னொரு டைட்டில் கொடுக்குறாங்களான்னு கேட்குறேன் இப்போ. சார் அமீர் கான் பார்த்து வந்து விஷ் பண்ணாரு, சரிங்களா? அப்புறம் வந்து அந்த 2040 காட்டியிருக்கீங்க, அதுக்கு என்ன சொன்னார் அமீர் கான்? சார் அவர் சொல்லி அங்கே வீடியோல சொல்லியிருக்கிறேங்க சார். இல்லை சார், அவர் இங்கிலீஷில் பேசினாரு, ஹிந்தியில் பேசினாரு, தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல. அது ஓ, இங்கிலீஷ்ல பேசியிருக்காங்க. தமிழ் ஆளுக்கு அவ்வளோ புரியல சார். என்ன சொன்னாரு நீங்க தமிழ்ல சொல்லுங்க. அப்படியா? ஓகே ஓகே. என்ன அப்ரிஷியேட் பண்ணாரு, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ரொம்ப எல்லாருமே ஈவன் ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குன்னு சொன்னாரு. எல்லா மக்களும் ரசிக்கிறாங்க, இது நான் ரொம்ப ரசிச்சேன்னு சொன்னாரு சார். யூஐ அது பார்க்கும்போது நாமும் சிம்பிள் வருது சார். நாமும் ஒருவேளை நீங்க ஸ்பெசிஃபிக்கா அதான் வச்சீங்களா? நடுவுல வந்து நெருப்பு இருக்கிற மாதிரி பாருங்க, இன்னொரு டைட்டில் வந்துடுச்சு, நாமம். தேங்க்யூ சார். இதில் யாரெல்லாம் பேன் இண்டியானா பாலிவுட்டு பாலிவுட் எல்லாம் போடுவாங்க, ஆர்டிஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி யாரையுமே காட்டலை, நீங்கள் மட்டும் தான் வரீங்க. கேஜிஎஃப் அப்புறம் அந்த கண்ணை தூக்கிட்டு வர மாதிரியே காமிச்சிருக்கீங்க. இல்ல சார், இது பேன் இண்டியா. யார் யார் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அது ஃபேன்ஸ் தான் பேன் இண்டியா பண்றாங்க சார். எனக்கு பேன் இண்டியா, நீங்க தான் பேன் இண்டியா, நீங்க இல்ல. ரஜினி சாரோடைய கூலி பண்றீங்கல்ல, அது அப்டேட் எங்க கேமராமேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, தலைவரை பத்தி இன்னும் எதுவுமே சொல்லல அப்படின்னு. அதுக்காக நான் இன்னொரு வாட்டி வரேன். இங்க ஒரு 1 minute அவர் கூட கூலியில வில்லனா பண்றீங்களான்னு கேட்கலாம். அதெல்லாம் நான் பேசுறேன். நம்ம அதை பத்தி பேச வேணாம், இந்த படம் பத்தி சார். அப்போ சண்முக பாண்டியன் சார், அவரை வச்சு நீங்க ஏதாவது படம் டைரக்ட் பண்ற ஐடியா இல்லை? யார் சார்? உங்களை வச்சா டெஃபினட்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா டெஃபினட்டா பண்ணிட்டேன். ஓகே. ப்ரொடியூசர் யார் சொல்லணும்? நீங்க ப்ரொடியூஸ் பண்ணா ஓகே, இல்ல நானே ப்ரொடியூஸ் பண்ணணுமா? இங்கே ப்ரொடியூசர் இருக்கிறாங்க. சார் உபேந்திரா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இது எங்க இருக்கு சார்? டுவர்ட்ஸ் யுவர் ரைட். சார் சார் படத்துல அந்த ஃபேமிலில இருக்க மாதிரி காட்டுறீங்க, பஞ்சத்துல இருக்க மாதிரி. அங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே காஸ்டியூம் இல்லாம எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்காங்க. ஆனா அவங்க போட்டிருக்க மாஸ்க் வந்து புதுசாவே இருக்கு சார். ஏன் சார் அது கொஞ்சம் கவனம் செலுத்தா மாட்டீங்க? எந்த மாஸ்க் சார்? மாஸ்க் போட்டுட்டாங்க, அது மட்டும் புதுசா இருக்கு. அதான் புதுசா இருக்கா? இல்ல சார், it is new. The mask வந்து it is new. நீங்க எல்லாரும் ஃபேமிலி பஞ்சத்துல இருக்காங்கன்னு காட்டுறீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்க மாதிரி. செல்போன் ஓகே விட்டுருங்க, அது அந்த மாஸ்க் வந்து புதுசா இருக்கு சார். அது ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்ல வருது சார். சார் கூலி பத்தி பேச வேணாம் சார். ஆனா பாட்டு இங்க ஒரு பாட்டுல வந்து ரஜினி டிஷர்ட் போட்டுருந்தீங்க,
போட்டுருந்தாங்க எல்லாம் சாங்ல. அது என்ன பர்பஸ் சார்? என்ன அது சார் இது ஷூட் பண்ணி ஒன் இயர் ஆச்சு சார். இது அப்போவே பண்ணது. அப்போ கூலி இன்னும் பண்ணல நான். இது அப்போவே பண்ண, இது ரிலீஸும் பண்ணல. அது ரிலீஸும் பண்ணணும்னுட்டு அப்புறமா ஒரு பர்த்டே வந்திருக்கு இல்லையா, அதுக்காக நான் இது கொஞ்சம் ரிலீஸ் பண்ணேன். 4 லைன்ஸ் அவ்வளோதான். இன்னொன்று பார்க்குறீங்க, அதிகாரம் தான் வந்து இது பண்ணோம், கிளர்ச்சியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த 2040லயும் ஜாதி இந்த இது அடிப்படையில் தான் வருமா? அந்த இதை காமிச்சிட்டு இருக்கீங்க ஜாதியெல்லாம். சார் நீங்க ஆன்சர் பண்ணணும் சார், அது கொஸ்டின் இல்லை சார். நீங்க ஆன்சர் பண்ணணும். நான் தான் கேட்குறேன், ஜாதி ஒழியவே ஒழியாதா? நீங்க ஏன்னா அங்கேயும் வச்சிருக்கீங்க. அது நாங்க கேட்கணும் சார். என்னை பத்தி நான் கேட்கணும், உங்களை பத்தி நீங்க கேட்கணும். அது இன்னொரு கேட்கறது வார்த்தை இது இல்லை, அது கொஸ்டின் இல்லை. That is question for ourselves, not others. We cannot question others. நீங்க வந்து அதுல வில்ல மாதிரி வரீங்க. அவங்க எல்லாம் மக்கள் எல்லாம் ஒரு கிளர்ச்சியா தான் இருக்கிறாங்க. ஸோ அது சொல்யூஷன் சொல்ல வரீங்கன்னு பார்த்தா எல்லாரும் சாகடிக்க தான் செய்றீங்க. அதை தான் கேட்குறேன். ஒருவேளை ஜாதி இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம சாகடிக்கலாம், எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லாத்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு வரீங்களான்னு கேட்க வரேன். அதே சார், அது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சார். இதுக்காக நீங்க படம் பாடுங்க சார் ப்ளீஸ். சார் இப்போ கூட ஜாதி ஒழிலன்னு 2040 ஜாதி ஒழி கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ஜாதி வந்து சர்டிஃபிகேட்ல போடுறாங்க. 2040 வந்து நீங்க இப்படி யோசிச்சீங்களா உடம்புல போடுவாங்கன்ட்டு? ஜாதியோட சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் சார். ஜாதியோட சிம்பிள் கம்பல்சரி இருக்கும் 2040 உங்க மைண்ட் தாட்ல. எல்லார் மைண்ட்லயும் அது இருக்கு சார். Thank you. சார் நிறைய क्वेश्चन. இல்ல சண்முக சார் பாண்டியன் சார் கிட்ட மட்டும் ஒரே क्वेश्चन. எல்லாருமே வந்து அப்போ வந்து கேப்டன் தான் சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே டைட்டில் வச்சுக்கிட்டே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா வந்து ஜூனியர் என்டிஆர்லாம் வச்சாங்க. இப்போ வர படங்கள் படைத்தலைவர்லாம் ஜூனியர் கேப்டன் அப்படின்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா வருங்காலங்கள்? இந்த படத்தை இதுக்கு வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க? இது நியாயமா? என் படம் வாங்க, நாங்கள் என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்.